பெங்களூர்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், எப்படி நம்ம ஊர்ல வந்து இட்லி தோசை கிடைக்குதோ அதே மாதிரி வந்து அங்க களி வந்து கிடைக்கும். ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து நார்மலைஸாவே சேர்த்துட்டாங்க. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. நான்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல செஞ்சாங்க கூட களியெல்லாம் சாப்பிட மாட்டேன். அது காரணம் பழைய படங்கள்ல எல்லாம் களினாலே அது வந்து ஜெயில சாப்பிட்ற உணவு, ஜெயில் கைதிகள்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து தற்குறித்தனமா யோசிச்சு களி வந்து வீட்டில் செஞ்சாலும் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். பட் களி உண்மையாகவே களி ப்ளஸ் அந்த காம்போவோட சேர்த்துனா அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அது ஹெல்த்தியும் கூட அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இப்போ வந்து எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் தேடி போய் சாப்பிடக்கூடிய ஒரு மைண்ட் செட் இப்போ தான் புத்தி வந்துருக்கு. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை வெரைட்டியாக ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்க்கணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ராகி களியும் ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஓடுன்ற ஒரு மனதைரியத்துல தான் இத்தனை வருஷமும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்.